ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு. சரிங்களா? இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள், இதில் வந்து 150 கிராம் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன், பருப்பு கொண்ட கடலை, 2 ஸ்பூன் பாசி பயிறு, 1 ஸ்பூன் தோரம்பருப்பு, பச்சை பட்டாணி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நைட்டே நான் ஊற வச்சுட்டேன், ஏன்னா காலையில் நான் செய்யணுன்றதுக்காக நைட்டு ஊற வச்சு இப்போ காலையில் எடுத்திருக்கேன். நல்லா மாவும் நல்லா ஊறி வந்திருக்கா, கடலையெல்லாம் நல்லா ஊறி வந்ததுனால அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது நான் வெறும்னா தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து சேர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன், சின்ன சைஸில் எடுத்துக்கிறேன், மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், 50 கிராம் வந்து வெள்ளைப்பூண்டு எடுத்துருக்கிறேன். பூண்டு ஏன் சேர்க்குறேன்னா வாய்வு, கடலை எல்லாமே வந்து நமக்கு வந்து வாய்வு, அதனால் பூண்டு நிறைய சேர்த்துருக்கேன், 50 கிராம் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து பச்சை மிளகாய் மீடியம் சைஸ் 2, 1 ஸ்பூன் வந்து துருவின தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சாஹி ஜீரா, 1/4 ஸ்பூன் வந்து கல்பாசி எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு பட்டை எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு இதுதான். அடுத்தது வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கிறேன், பெரிய சைஸ் தான் 3 எடுத்திருக்கிறேன். தக்காளி 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கிறேன். கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய். அடுத்தது வந்து கல்லுப்பு, நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சின்ன ஸ்பூனில் 2, பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 போதும். தூளுப்பு, ஏன்னா வந்து மாவுக்கு வந்து உருண்டைக்கு வந்து நம்ம வந்து தூளுப்பு சேர்த்தா தான் சரியாக இருக்கும், அதனால் தூளுப்பு எடுத்துருக்கிறேன். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இது வந்து குழம்புத்தூள், நம்ம நார்மல் குழம்புத்தூள் தான். இது வந்து 1 கப்பு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து சோம்பு, கருவேப்பிலை, வெந்தயம், இது எல்லா டிஷ்லேயுமே நான் நிறைய டிஷ்ஷில் வந்து சேர்த்துருக்கேன். இது வறுத்து பொடி பண்ணது. இதில் வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது ஃபஸ்ட்டு பால் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். இது வந்து தண்ணி, தேவையில்லாத தண்ணி நம்ம ஊற்ற வேண்டாம், அதனால் வந்து ஃபஸ்ட்டு 2வது பாலும் 3வது பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பருப்பு அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், குழம்பும் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான் நான் இந்த தண்ணி வந்து அம்மியை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் அரைச்சிருந்தா கூட அந்த மிக்சியை கூட கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோம். எண்ணெய் காயட்டும், சட்டி நல்லா காயட்டும். அப்போ தான் எண்ணெய் விடும்போது அந்த புகை வரும்போது நமக்கு தாளிப்புக்கு ஈஸியாக இருக்கும். சட்டி காயட்டும். இப்போ சட்டி காஞ்சிடுச்சான்னு பார்ப்போம். சட்டி காஞ்சி வருது. இப்போ வந்து நம்ம எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஜாஸ்தி பிடிக்காதவங்க எண்ணெய் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போது தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து புளியே சேர்க்க தேவையில்லை. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இந்த குழம்பு செய்கிறேன். வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வெங்காயம் வந்து வதங்கணும் நல்லா.
நல்லா வதங்கட்டும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து புளி சேர்க்காததுனால ஒரு அரை மூடி வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அரை மூடி கூட தேவை கிடையாது. அரை மூடிலையும் அதுலேயும் பாதி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சேர்ப்பேன். இப்போது நான் வந்து ஒரு 1/4 மூடி வந்து லெமன் சேர்த்துப்பேன். நான் வந்து லெமன் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சொல்கிறேன். ஒரு 1/4 மூடி லெமன் போட்டுக்கலாம். இது வந்து இந்த உருண்டை குழம்பு வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நம்ம வடகறியெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும். சிக்கன் குழம்பு தோத்துச்சிங்க, சிக்கன் மட்டன் குழம்பு. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இது உருண்டை குழம்பு. மட்டன் குழம்பு ஃப்ளேவர் இருக்குன்னு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பாப்பா சொல்லிச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள உருண்டைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உருண்டை மாவு, இது கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஒரு மாதிரி பச்சையாகவும் ஒரு கொண்டக்கடலையோட தோலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நல்ல ஃபைபர் நல்லா இருக்குங்க. இது உடம்புக்கும் நல்லது, நார்ச்சத்து. இப்போது வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு நான் சோம்பு போட்டு அரைப்பாங்க, ஆனால் நான் வந்து சோம்பு போட்டு அரைக்கலை. இந்த பொடி சேர்த்துக்கிறேன். சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து உருண்டைக்கு வந்து எப்போவுமே கம்மியாக போட்டுக்கோங்க. ஜாஸ்தி போட்டிங்கன்னா குழம்புல இருக்கிற உப்பும் சேர்ந்துடும். அதனால் கொஞ்சம் எப்பவும் போடுறத விட ஒரு பிஞ்ச் கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சுக்கணும். மஞ்சள் பொடி ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இதில் வேண்டாம்னா வேண்டாம். ஆனால் நான் வந்து குழம்புல வந்து மஞ்சள் பொடி சேர்த்துப்பேன். இப்போது இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதுக்கு டேஸ்ட் வந்து அந்த தேங்காய் பால் தான் மெயினு. அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ வந்து நம்ம இந்த இதை மாவு ரெடி பண்ணிட்டு வந்து இப்போ அதை வந்து ஒரு உருண்டை பிடிச்சி சின்ன சின்னதாக அவங்கவுங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சைஸ் பெரியமோ அந்த சைஸ் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் தான் உருட்டுறேன். எப்படி கோலா உருண்டை சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான். கோலா உருண்டை இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக போடுவாங்க. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் போடுறேன், பெரிய நெல்லிக்காய் சைஸு. இப்போது தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் நல்லா கரையணும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக தான். அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து முதல் பாலும்
தனியாக எடுத்து வச்சாச்சு. 2வது பாலும் 3வது பால் இருக்கு இல்லையா, அதை ஊற்ற போகிறேன். அப்புறம் இந்த அம்மியை இது பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் ஊற்றியாச்சு. இது கூட நம்ம இப்போ சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அந்த சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை பொடி இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு மட்டும் கவனமாக வேணுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எனக்கு கொத்தமல்லி கிடைக்கல கடையில். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் கம்மியாக இருக்குது. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன் பொடி. ஏன்னா நம்ம அந்த திக்கான தேங்காய் பால் முதல் பால் விடுவோம் இல்லையா, அப்போ அந்த காரம் வந்து கம்மியாகிடும். இது இந்த குழம்பு இப்போது நல்லா கொதிச்சு வரணும். ஒரு உருண்டையாக போடுவோம். சில பேர் வந்து அவிச்சிட்டு போடுவாங்க, சில பேர் ஃப்ரை பண்ணி போடுவாங்க. நான் வந்து அப்படியே டைரெக்டாக போடுறேன். பொடி எடுத்துட்டா உருண்டைய பாத்திரத்தை லைட்டாக கரண்டி போட்டு வைங்க. இப்போது வந்து என்ன பண்ணணும், திரும்ப ஒரு உருண்டையாக போடணும். இப்போ இதை வந்து சிம்மில் தான் கொதிக்கணும். இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். பாருங்க, குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ ஃபைனலாக எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு பால், அப்புறம் ஒரு சின்ன லெமன் பீஸ், இப்போது ஒரு சின்ன லெமன் பீஸ், அரை லெமனுக்கு கொஞ்சம் கம்மியான பீஸு. இப்போது அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், நல்லா திக்காக. பெரிய மூடியாக இருந்தால் ஒரு மூடி, சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு அரை மூடி. அவ்வளோதாங்க. இப்போ இந்த தேங்காய் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போகிறோம். கரண்டி போட்டு கலக்கணுன்றது கூட அவசியம் இல்லை. பாருங்க, இதில் 6லேருந்து 8 பேர் கூட சாப்பிடலாம் அந்த குழம்பு. ரெடி ஆயாச்சு. இப்போது எனக்கு ஒரு கொதி வந்தால் போகிறோம் குழம்பு.
சிம்மில் வச்சு ஒரே கொதி 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போது குழம்பு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், 2லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வேக்கப் கிச்சனுக்காக ஆனந்தி கோவிந்தராஜ். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.